செய்திகள் தொடர்கின்றன. திமுக கூட்டணியில் இருந்து வேல்முருகன் விலகியது பாராட்டுக்குரியது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் இலவசங்களை பார்க்காமல் எதிர்காலத்தை நினைத்து வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது பாராட்டுகளுக்குரியது. ஒரு சீட்டுக்காக சரணடைந்து ஆமாம் போடாமல் தைரியமாக வெளியே வந்ததை வரவேற்க வேண்டும் என தெரிவித்தார். யார் எதிர்த்திருப்பான்னு யார் எதிர்ப்பான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கலைஞரின் மகள் கனிமொழிக்கே சீட்டு தராதவங்க கம்யூனிஸ்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு பெரிய எங்காவது வேற ஒரு சீட்டு அதிகமா கொடுங்கன்னு பேசுறாங்க. அதை அவங்க ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண், அவங்க மாநில அரசியலுக்கு வரும்போது நாளைக்கு அவங்க தம்பி உதயநிதியை முன்னிறுத்துவது பெரிய இடையூறா இருக்கும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுட்டு தான் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. அதனால அவங்கள இங்க வர விட மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க உடன் பிறந்தவர்கள், அவங்க குடும்பத்து பெண் இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் இப்போ அவரு மந்திரிகளோட ஊழல் குற்றங்களை சாட்சியோட வெளியிடுவேன், அது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நாங்க ஒரே ரத்தம், ஒரே சொந்தங்கள். இதுல அவர் ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு. அதுல போய் நான் என்ன கருத்து சொல்றது? அதுல ஒன்றும் கருத்து இல்லை. அவரு சொல்றது இப்பவாது சொல்றாருன்னு நீங்க பெருமைப்படுங்க. இப்பவாது அந்த குற்றச்சாட்டை இவர்களை அடுத்த முறை தேர்வு செஞ்சிடாதீங்க அப்படின்னாவது எச்சரிக்கிறார்ல. அதுக்கு நீங்க மைல்ஸ் தான் அடையணும். ஒரு சீட்டுக்காக சரணடைஞ்சு ஆமான்னு சொல்லி சைத்து போகாம வெளியில அடுத்த முறை தேர்வு செஞ்சிடாதீங்க இவங்களை எச்சரிக்கிறார்ல, அதுக்கு பாராட்டுங்க. புதுக்கோட்டை அருகே குடும்ப தகராறில் தாய் தந்தை இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவுடையார்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் கருப்பையா மற்றும் அவர் மனைவி லட்சுமி. இவர்களுக்கு 2 மகன் மற்றும் 2 மகள்கள் உள்ள நிலையில் இவர் தனக்கு சொந்தமான 7 சென்ட் நிலத்தை விற்றுள்ளார். இதனை அறிந்த கருப்பையாவின் இளைய மகன் முருகேசன் அடிக்கடி தாய் தந்தையிடம் பிரச்சனை செய்து வந்துள்ளார். இதனால் மனவேதனை அடைந்த கருப்பையா மற்றும் லட்சுமி இருவரும் வீட்டிற்கு பின்புறம் உள்ள மாமரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த வல்லத்தாரா கோட்டை காவல்துறையினர் இறந்த இருவரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயிலில் அமைந்துள்ளது வஞ்சுலவல்லி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில். இந்த கோயிலில் பங்குனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடிமரம் அருகே உற்சவரான ஸ்ரீனிவாச பெருமாள் சமேத வஞ்சுலவல்லி தாயார் விசேஷ பட்டு வஸ்திரங்கள் கூடிய சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஜபிக்க, நாதேஸ்வர மேலதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க, கருட உருவம் வரையப்பட்ட கொடியை பட்டாச்சாரியர்கள் கொடிமரத்தில் ஏற்றி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மகா தீபாரதியானது காட்டப்பட்டது. ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணத்திற்கு காலை அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்து திருவிடைமருதூர் அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகில் இருந்த 2 மின் கம்பங்களில் மோதியது. இதில் பேருந்தில் இருந்த பயணிகள் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் ஓட்டுநர் பாரதிக்கும் நடத்துனர் அழகேசனுக்கும் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த திருவிடைமருதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அதிமுக தலைமை 2 முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் 1 முறை திருவையாறு தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கே வழங்கியது. இந்த நிலையில் என்டிஏ கூட்டணியில் உள்ள அம்மா முன்னேற்ற கழகத்திற்கு திருவையாறு தொகுதிக்கு அதிமுக சீட் ஒதுக்கியதாக கூறப்பட்ட நிலையில் திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி,
கண்டியூர் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் பொது இடங்களில் சுவர்களில் இரட்டை இலை சின்னம் எங்கே என்றும், திருவையாறு தொகுதியில் கடந்த 3 தேர்தல்களில் இரட்டை இலை சின்னம் போட்டியிட முடியாமல் தடுக்கும் துரோகிகளே என்றும், இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் ஒட்டப்பட்டிருக்கும் போஸ்டர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சியில் 15 வார்டுகள் உள்ளன. இங்கு ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இந்த நிலையில் போர் பதற்றம் சூழல் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் சிலிண்டருக்காக முன்பதிவு செய்து 20 நாட்களை கடந்தும் சிலிண்டர் வழங்கப்படவில்லை என குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி காமராஜபுரத்தில் வாக்காளர்கள் 100% வாக்குகளை பதிவு செய்ய கோரி நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பல்லாவரம் பொது தேர்தல் பார்வையாளர் பிரகாஷ்ராஜ், ரோஹித் IAS துவங்கி வைத்தனர். இதில் பல்லாவரம் தேர்தல் நடத்தும் அலுவலர் கியூரி, உதவி தேர்தல் அலுவலர் செந்தில், மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் பங்கேற்றனர். முன்னதாக வாக்குரிமை குறித்த அவசியத்தை எடுத்துரைக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் தேர்தல் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். சென்னை திருவொற்றியூர் சென்னை தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் மார்ச் 30 நடைபெற உள்ளது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் போட்டியிடும் வேட்பாளர்கள் நீதிமன்றங்களில் வாக்குகளை சேர்த்து சேகரித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக முன்னாள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பால் கனகராஜ் திருவொற்றியூர் நீதிமன்றத்தில் அவரது கூட்டணி வழக்கறிஞர்களுடன் சேர்ந்து வழக்கறிஞர்களுடன் சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு வழக்கறிஞர்கள் ஆள் உயர மாலை, சால்வு அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான வழக்கறிஞர்கள் உடன் இருந்தனர். திருப்பூரில் உள்ள தார் தொழிற்சாலை கல்குவாரி தொழிற்சாலையில் வீதிகளுக்கு புறம்பாக லாரியில் அதிபாரம் ஏற்றி வருவதால் பெருந்தொழுவு, நாச்சிபாளையம், காதாங்கண்ணி கிராம சாலைகள் சிதிலடைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து பலமுறை அரசு அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கிராம சாலைகளை சேதப்படுத்தியதை பாதுகாக்க தவறிய அரசு அதிகாரிகளை கண்டித்து நீதிமன்றத்தில் சரணடைய வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அங்கராயநல்லூர் கிராமத்தில் கார்த்திகா என்ற +2 மாணவியின் தந்தை அழகேசன் திடீர் உடல்நிலை குறைவால் உயிரிழந்துள்ளார். பொது தேர்வில் தேர்ச்சி பெற்று தான் மேற்படிப்பிற்கு செல்வதே தனது தந்தையின் ஆசை என்று கூறி தனது தந்தையின் சடலத்தை வணங்கி தேர்வுக்கு மாணவி சென்றது காண்போர் நெஞ்சை கண்கலங்க செய்தது. செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருந்த மின்சார ரயில் கூடுவாஞ்சேரி மறைமலை நகர் இடையே செல்லும் போது அடையாளம் தெரியாத ஒருவர் போதையில் படுத்து இருந்ததாக கூறப்படுகிறது. அவரது முகத்தில் காயங்கள் இருந்ததாக தெரிகிறது. இதனை கண்ட சில இளைஞர்கள் அந்த பயணியை எழுப்பி முகத்தில் காயம் எப்படி வந்தது, நீ கஞ்சா அடித்துள்ளாய் என கூறி தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. மேலும் அந்த பயணியை முகத்தில் குத்தியும் தாக்கியும் அதனை வீடியோ எடுத்தும் உள்ளதாக தெரிகிறது. இதனை அடுத்து அந்த இளைஞர்களின் அடி தாங்க முடியாமல் அந்த பயணி அவரின் காலில் விழும் வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் பதிவானதை அடுத்து வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள கனகநேந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள சுயம்பு புற்று நாகத்தம்மன் கோவிலில் திருமணமாகாத ஆண்கள் பெண்களுக்கு விரைவில் கல்யாணம் நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் வேப்பு மரத்துக்கும் அரச மரத்துக்கும் திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மேலும் பக்தர்கள் மொய் பணம் செலுத்தி தங்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். விழுப்புரம் நகர பகுதியான பழைய பேருந்து நிலையம் அருகே அதிமுகவின் தெற்கு நகர செயலாளர் பசுபதி தலைமையில் நிர்வாகிகள் சட்டமன்ற தேர்தல் குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது.
அப்போது பேசிய அதிமுகவின் தெற்கு நகர செயலாளர் பசுபதி, விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பிருந்தும் வெற்றி பெற முடியாத வேட்பாளரை தொகுதியில் நிறுத்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முயல்வதாக விழுப்புரம் தொகுதி கட்சியின் நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ள மானூர் கிராமத்தை சேர்ந்தவர் மகுடீஸ்வரன். இவர் தனது வயல்வெளியில் நெல் அறுவடை முடித்த நிலையில் வைக்கோல்களை விற்பனைக்காக தனக்கு சொந்தமான ஈச்சர் ராலியில் வைக்கோல் பண்டல்களை ஏற்றிக்கொண்டு ஊர் ஊராக சென்று கால்நடை வைத்திருப்பவர்களுக்கு சில்லறை விலையில் விற்பனை செய்து வந்துள்ளார். இதேபோன்று தாராபுரம் ஒட்டன்சத்திரம் சாலை ஆத்துப்பாலம் அருகே சென்றபோது அங்கு காட்டமன்புத்தூர் கிராமம் அருகே மிக தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த மின்கம்பியில் வைக்கோல் லாரி மீது உரசியதில் வைக்கோல் போரில் தீப்பிடித்து கொண்டது. இதனை கண்ட மகுடீஸ்வரன் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் அவசரமாக கீழே இறங்கிய நிலையில் உயிர் தப்பினர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த தாராபுரம் தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் வாகனம் முழுவதும் எரிந்து நாசமானது. இது குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் தனியார் கூட்டரங்கில் திமுக இளைஞரணி செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட செயலாளர், மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரகாஷ் உரையாற்றினார். இதில் கரூர், திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த இளையோர் மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.